Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 59. இந்த லெசனில் நம்ம MS PowerPointல இருக்கிற ரிவ்யூ அப்புறம் வியூ அப்படின்ற டேப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே இருக்கிற இந்த டேப்பு ரிவ்யூ, அதுக்கப்புறம் வியூ. நம்ம MS வேர்டில் என்ன பார்த்தோமோ சேம் அதே தான், பட் ப்ரெசன்டேஷனுக்குள்ளே எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்துக்கோ. நான் என்ன பண்ணுறேன்னா ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்லைடு, ஒரு ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு. இப்போ ரிவ்யூக்குள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங். அப்போது இதுக்குள்ளே நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம், இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா என்ன ஆகும், இது நமக்கு செஞ்சு காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் செக் கம்ப்ளீட்டு, எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எந்தெந்த ஸ்லைடில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அதை வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மற்ற இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது, அதனால் அதெல்லாம் விட்டுரும். இதுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அப்படின்றது மட்டும் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், காமெண்ட் எல்லாம் அதில் ஆட் பண்ணும். இப்போதைக்கு அது வேண்டாம். அடுத்ததாக வியூக்குள்ளே போகிறேன். வியூக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் வியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நார்மல், அவுட்லைன், ஸ்லைட் சார்ட்டர். நம்ம MS வேர்டில் என்ன பார்த்தோம், பிரிண்ட் லே அவுட் வேணுமா, ரீட் மோடு வேணுமா, வெப் லே அவுட் வேணுமான்ற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் சில லே அவுட். இப்போ நார்மல் அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக தம்ப்நெயில் மாதிரி தெரியும். அந்த தம்ப்நெயில் கூடவே என்ன ஆகுனா இங்கே டீட்டெயில் தெரியும். கீழே நீங்கள் ஏதாச்சும் என்ன பண்ணலாம், நோட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்லைன் வியூன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பேர் மட்டும் வரும் உங்களுக்கு, இங்கே என்ன ஆகும் ஸ்லைடு வரும், நீங்கள் அதை மாடிஃபை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைட் சோர்ட்டர் அப்படின்னா இந்த மாதிரி, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடு, செகண்ட் ஸ்லைடு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துன்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் முன்ன பின்ன கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, முதல்ல நான் மவுஸ் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி இங்கே விட்டுனா அப்போது இன்புட் டிவைசஸ்ன்னு வரும்போது என்ன ஃபஸ்ட்டில் எனக்கு மவுஸை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கீபோர்டு சொல்லுவேன், அதுக்கப்புறம் டச் பேட். எனக்கு கீபோர்டுக்கு அப்புறம் மைக் வேணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம், அப்படியே கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். அப்போது இந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்லைட் சார்ட்டர். மேபி நீங்கள் இங்கேயே கூட என்ன பண்ணலாம், இந்த வேலையை செய்ய முடியும். உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற இந்த ஜாய்ஸ்டிக்கை மைக்குக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு போய் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், கொண்டு போய் இங்கே விட்டுக்கலாம். ஆனால் இங்கே சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் ஸ்லைட் சார்ட்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜூம் அவுட் பண்ணால் எல்லா ஸ்லைடுமே அட் அ டைமில் தெரியும். இப்போ என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக அதை சோர்ட் பண்ணுறது வசதியாக இருக்கும். இது நான் எப்படி ஜூம் பண்ணுறேன் அப்படின்னா, கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸில் ஸ்க்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இது என்னென்னா நோட்ஸ்க்கான பேஜ். கீழே நம்ம நோட்ஸ் டைப் பண்ணியிருந்தால் தான் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நார்மலில் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா நோட்ஸ் டைப் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. அப்படின்ற ஒரு பேர். அதாவது இந்த நோட்ஸ்ன்றது எதுக்காக அப்படின்னா, அந்த ஸ்லைடுக்குள்ளே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணலாம், நோட்ஸ் அங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போது அந்த ஸ்லைடு சம்மந்தமாக என்னென்ன சொல்லணும் அப்படின்ற டீட்டெயில் நீங்கள் கீழே ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு ப்ரெசன்டேஷனை கொடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா, இப்போது இந்த ஒரே ஒரு ஸ்லைடில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கீங்க, நோட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நோட்ஸ் பேஜ் போனால் காருங்க, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைடுன்னு வருது. ஆனால் அடுத்தடுத்த ஸ்லைடுக்குள்ளே போனோன்னா என்ன ஆகாது, எனக்கு எதுவுமே காமிக்காது, ஏன்னா நான் எதுவும் ஆட் பண்ணலை. அப்போ ஒவ்வொரு ஸ்லைடுக்குள்ளே இருக்கிற டீட்டெயிலை பற்றி எப்படி சொல்லணும் அப்படின்றத நான் என்ன பண்ணலாம், மேபி இதில் கூட நோட்ஸ் நான் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நோட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ரீடிங் வியூ. இது கிளிக் பண்ணால் ஃபுல்லாகவே ரீட் பண்ணுறதுக்கான மோடுக்கு போகும். ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி ஸ்லைட் பை ஸ்லைடாக காமிக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் மாஸ்டர் வியூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஸ்லைட் மாஸ்டர். இது கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம நிறைய விஷயங்களை எடிட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு வியூக்குள்ளே நார்மல் மோடே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நோட்ஸ்க்கான மாஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்.
ரூலர் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து என்ன சைஸ் இருக்குது அந்த சைஸ் காமிக்கிறதுக்கான ரூலர். பெரும்பாலுமே ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரூலர் செட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லைடோட சைஸ்க்குள்ளே என்ன சைஸ் வேணும் இல்லை கஸ்டம் சைஸில் போய் செட் பண்ணிட்டாலே முடிஞ்சது. அப்போது ஒரு ஸ்லைடுக்கு என்னவோ சேம் அதே தான் எல்லா இடத்துக்கும். அதே மாதிரி இதுக்கு மார்ஜின்ன்றதுலாம் பெரிய விஷயமா இருக்காதுன்றதால நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இந்த ரூலர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அதே மாதிரி கிரிட் லைன்னு கொடுத்தீங்கன்னா நடுவில் கட்டங்கட்டமாக இந்த மாதிரி தெரியும். அப்போது இந்த பிக்சர் சென்டராக இருக்கா, லெஃப்டில் இருக்கா, ரைட்டில் இருக்கா, கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் கோடு அவ்வளோதான். கிரிட் லைனா ரெஃபரன்ஸ்க்கான லைனு, இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த இமேஜ் எங்கே வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கைட் சம்மந்தப்பட்டது. ஸோ இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். அப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த கைட்லைன்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா, ஃபிட் டு விண்டோனா விண்டோ அளவுக்கு ஃபிட் ஆகும். இப்போ நான் ரொம்ப ஜூம் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபிட் டு விண்டோ கொடுத்தா என்ன ஆகும், ஈக்குவலாக வந்துடும். பெரும்பாலும் இதை யூஸ் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா இந்த கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும், அது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதே மாதிரி கலர்னு ஒன்று கிரேஸ்கல், இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எப்படி இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட். அப்போ நீங்கள் கொடுக்க போகிற ப்ரெசன்டேஷன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுக்க போகிறீங்கன்னா என்ன பண்ணலாம், கலரில் இருக்கிறது அட் அ கிளிக்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் திரும்ப பேக் டு கலர்னு கொடுத்தனா என்ன ஆகும், எல்லாமே நமக்கு கலர்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் கூட மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேர் கேசஸில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நம்ம எம்எஸ் வேர்டில் பார்த்து தான் நியூ விண்டோன்னா புதுசாக ஒரு விண்டோ பண்ணு, அரேஞ்ச் ஆள்னா எவ்வளோ இருக்கும் ஸ்லைட்ஸு அது மொத்தமாக அரேஞ்ச் பண்ணி கொடு. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அரேஞ்ச் ஆள்னு கொடுத்தேன்னா கேஸ்கேட்னு கொடுக்குறேன். கவனிங்க என்ன ஆகுதுன்னா கேஸ்கேடில் நமக்கு தெரியுது. ஏன்னா நிறைய ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ரெசன்டேஷனுக்குள்ளே இருந்து இன்னொரு ப்ரெசன்டேஷனுக்கு ஏதாச்சும் காப்பி பண்ண போகிறோம், கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நாம் யூஸ் பண்ணிக்குவோம். இதை பொறுத்த வரைக்கும் மேக்ரோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா விஷுவல் பேசிக் போகும். விஷுவல் பேசிக்கில் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகே, அப்போது ரிவ்யூ டேப்பு, வியூ டேப் இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் ஒன் ஹெல்ப், சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். எல்லா சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி ஹெல்ப்பு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டீமுக்கு போகும். அவங்களுக்கு நமக்கு தேவையான சில டவுட்ஸ் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட்டில் ஸ்பெல்லிங். அப்போ நீங்கள் தப்பாக ஏதாச்சும் டைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெல்லிங் எப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். இது தவிர்த்துட்டு வேறு எதுவும் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. வியூக்குள்ளே இந்த ப்ரெசன்டேஷன் வியூஸ் இது எப்படி நாம் வியூ பண்ணுறோம் அப்படின்ற ஆப்ஷன் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் நிறைய ஸ்லைடு க்ரியேட் பண்ணால் தான் இது எப்படி வேலை செய்யுதுன்ற அந்த அடிப்படையான விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த மாஸ்டர் வியூஸ்குள்ளே இருக்கிறத பாருங்கள். அதே மாதிரி இதெல்லாம் கிளிக் பண்ணி எனேபிள் டிசேபிள் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் என்னென்னா இங்கே வந்து நீங்கள் கிரிட் லைனை ஆன் பண்ணி விடுவீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் இது டெலிட் பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஆனால் டெலிட்டே பண்ண முடியாது. கோடு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சமயங்களில் உங்களுக்கு புரியணும், ஓகே இந்த கோடு வியூக்குள்ளே ஷோ/ஹைட் ஷோன்ற இடத்துல இருக்கும், வேணும்னா ஒரே கிளிக் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் ஜூமிங்கான ஆப்ஷன், கிரே ஸ்கேலும் இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுங்க. அப்போ இது எல்லா கான்செப்டும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு 5 ஸ்லைடோ 6 ஸ்லைடோ பிக்சர் டெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை செக் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனை ரன் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட்டை சர்ச் பண்ணி எடுக்கிறது, ஒரு பிக்சரை சர்ச் பண்ணி எடுக்கிறது, சம் டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணி எடுக்கிறது, சர்ச் பண்ணி எடுத்ததை நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணதை ஒரு ப்ரெசன்டேஷன் எப்போ ஓப்பன் பண்ணி ஸ்லைட்ஸாக எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை மைண்டில் வச்சுக்கணும், மொத்தம் முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி நம்ம அதை கரெக்ஷன் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓவரால் கான்செப்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் அவ்வளோதான். அப்போது பவர் பாயிண்ட்னா என்ன, ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கான அப்ளிகேஷன். ப்ரெசன்டேஷன்னா என்ன, ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய டெக்ஸ்ட்டு, பிக்சர், ஆடியோ, வீடியோ, வேறு என்னென்ன மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ப்ரெசன்டேஷனை காமிக்கும் போது ஈஸியாக புரியணும் அப்படின்னா அந்தந்த டீட்டெயிலாம் எங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். மேபி உங்களோட ஸ்கூல் புக்ஸில் இருக்கா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்துக்கலாம். லைப்ரரிக்கு போகிறீங்க, அங்கே சில டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அதை கலெக்ட் பண்ணிக்கலாம்.
இல்லை நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்களா அங்கேருந்து சில டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை இன்டர்நெட்டில் பார்க்குறீங்களா அங்கேருந்து சில டீட்டெயில்ஸ், இல்லை ஒரு ஃப்ளவர் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ வேணும் நெட்டில் கிடைக்கலையா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டிலே கூட அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கூட உள்ளுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். பேசிக் கான்செப்ட் என்னென்னா எல்லாமே டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். பென்ட்ரைவ்லேயோ மெமரி கார்ட்லேயோ ஃபோன்லேயோ ஸ்டோர் பண்ணுற மாதிரின்னு ஒரு டேட்டாவாக இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணி ப்ரெசன்டேஷன் ஈஸியாக கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கு அது ரொம்ப புரியும்படியாகவும் இருக்கும். அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை எல்லாம்னா ஃபுல்லாக கூட ரிவிஷன் பார்த்துருங்க. ஹோம், இன்சர்ட், டிசைன், அப்புறம் டிரான்சிஷன், அனிமேஷன் என்னென்ன இருக்கோ ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு வாங்க. அடுத்த லெசனில் ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறோன்றது ப்ரீஃபாக பார்க்கலாம். தேங்க்யூ.